வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலண்ட். டுடே வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லெட்ஜர் பேஸ் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த லெட்ஜர் பேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டுடே செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் பேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலியில வந்துருங்க. ஸோ டிஸ்பிளே ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பார்ட்டி லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாலா ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி லெட்ஜர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஆர்ட் F2 அப்படிங்கிற சேஞ்ச் பீரியட் கொடுத்து நான் ஃபுல் பீரியடுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம யூஸ்வலா நம்ம லெட்ஜர் வைஸ் எடுப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட இந்த ஓவரால் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது 10,000 இருக்கும். ஸோ கரண்ட் டோட்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 62,51,040 இருக்கு. ஸோ இதோட கிரெடிட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 48,21,600 இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு மைனஸ் ஆகி க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது 14,39,440 உங்களுக்கு வரும். அதாவது இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு 10,000 பிளஸ் 62,51,040 ஆட் ஆகி தான் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ்ல வந்திருக்கும். ஸோ இதே நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிட்டு இன்க்ளூட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நோ கொடுத்துருங்க. இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்காது. ஸோ அதுக்கு பதிலாக கரண்ட் டோட்டல் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த டோட்டல் மைனஸ் கிரெடிட்டோட வேல்யூஸ் மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்திருக்கும். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய என்ட்ரிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைட் வேல்யூஸும் இருக்கும், கிரெடிட் சைட் வேல்யூஸும் இருக்கும். ஸோ நீங்க எனக்கு டெபிட் சைட் வேல்யூஸ் மட்டும் வேணும் இல்ல கிரெடிட் வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டைப் ஆஃப் வவுச்சர் என்ட்ரிஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா ஆல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க என்டர் கொடுத்துட்டு கிரெடிட் என்ட்ரிஸ் ஒன்லி அப்படிங்கறத மட்டும் கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கிரெடிட் சைட்ல இருக்கிற என்ட்ரிஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு டெபிட் சைடு வேணும் அப்படின்னா நீங்க டெபிட் என்ட்ரிஸ் ஒன்லி அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைடு இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் போஸ்ட் டேட்டட் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் கரண்ட் டேட்ல என்ட்ரிஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ ஆனா நம்ம கரண்ட் டேட்ல விட்டுட்டு ஃபியூச்சர் டேட்ல ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா இந்த என்ட்ரிஸ் நம்ம போட போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் டேட்டட் என்ட்ரிஸ போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க பார்ட்டி வைஸா அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டேட் பாத்தீங்கன்னா 7 டிசம்பர். ஸோ ஆனா போஸ்ட் டேட் என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 12 டிசம்பர்ல அன்னைக்கு நம்ம ஒரு போஸ்ட் டேட்டட் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு காலம் நீங்க டேலில யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.